கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த கால வேளையிலே ஒரு சிறிய தியானத்தை நாம் பார்ப்போம். சங்கீத வார்த்தைகளிலிருந்து சங்கீதம் 51வது சங்கீதம் 11வது வசனம். சங்கீதம் 51:11 என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்ப்போம். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும் என்று தாவீது தேவனிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறதை பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுகிறவர்களாய் நாடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அந்த சமூகத்தை தேடி அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலினாலே நாம் நடத்தப்பட வேண்டும். 2 காரியங்களை தாவீது அதை தன்னுடைய வாழ்க்கையிலே அதை உணர்ந்திருந்தார். அதனுடைய மகிமையை அவர் விளங்கியிருந்தபடினாலே அவர் தேவனிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை இது வைக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று சொல்லுகிறார். அப்போ பரிசுத்த ஆவி, சமூகம், இந்த இரண்டும் தேவனுடைய பிள்ளைக்கு எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது என்பதை தாவீது உணர்ந்திருந்தபடினாலே இந்த வார்த்தையை விண்ணப்பமாக வைக்கிறார். இன்றும் நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லை என்றால் அவருடைய ஆலோசனை கிடைக்காது, அவருடைய வழிநடத்துதல் கிடைக்காது, அவருடைய பாதுகாப்பு கிடைக்காது. இதெல்லாம் பரிசுத்த ஆவியினாலே நமக்கு கிடைக்கிற பலன், பயன், நன்மைகள். மற்றொன்று அவருடைய சமூகம். அவருடைய சமூகத்தை நாம் நாடி வரும் பொழுது தேவன் நம்மை பாதுகாப்போடு அவருடைய சமூகத்திலே நம்மை நடத்தி செல்கிறவராயிருக்கிறார். இந்த நாட்களிலே யாத்ராம் புஸ்தகம் 3:12 வாசிக்கும் பொழுது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வரும்படி அழைத்த பொழுது தயங்கி நின்ற மோசேக்கு கர்த்தர் கூறுகிற ஒரு வார்த்தை, நான் உன்னோடு கூட இருப்பேன். இதே தான் யோசுவா பார்த்து சொல்லுகிறார், நான் மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். அப்படி என்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான போராட்டங்கள் இல்லாதபடி அவருடைய பாதுகாப்போடு நாம் செல்ல வேண்டும் என்றால் அவருடைய சமூகம் நமக்கு நிச்சயமாக வேண்டும். ஆயினால்தான் நாம் ஒரு சில காலங்களிலே நாம் பிரயாணப்பட்டு போடும் பொழுது நாம் ஜெபிக்கின்ற ஜெபம் எப்படி என்றால், ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும் என்று. பாருங்க, இந்த நாட்களிலே அவருடைய சமூகத்தினுடைய அவசியங்கள் நிச்சயமாய் நமக்கு வேண்டும். அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். அப்புறம் சொல்றாரு, கர்த்தரின் பிரசன்னம் இஸ்ரவேல் மக்களை மீட்டு வர ஒரு திறவுகோலா இருந்தது அவருடைய சமூகம். யாத்ரா 33:15 சொல்லுகிறார், பாருங்க, மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து எடுத்து கொண்டு போகாதிரும் என்று மோசே ஜெபிக்கிறார். எதற்காக ஜெபிக்கிறார்? அப்படி என்றால் இந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்வோனிடத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வரும் பொழுது அவருடைய சமூகம் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு பாதுகாப்பு இருக்காது என்பதை மோசே உணர்ந்திருந்தான். இதைத்தான் தாவீதும் உணர்ந்திருந்தபடினாலே தான் இந்த தேவனுடைய சமூகம் எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு அவசியமானது என்பதை இந்த முன்னோர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றும் நாம் அப்படித்தான் அவருடைய சமூகத்தை நித்தமும் நாடுகிறவர்களாய், அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லுகிறது அல்லவா, அந்த சமூகத்தை நாம் நித்தமும் தேடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். வாசிக்கிறோம், ஆதியாகமம் புஸ்தகத்திலே 39 கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். பாருங்க, எங்கெல்லாம் கர்த்தர் அவர்களோடு, தேவதாசர்களோடு, முன்னோர்களோடு இருந்தாரோ அங்கெல்லாம் அவர்களை தேவன் வழிநடத்தின விதங்களை குறித்து பார்க்கிறோம். யோசேப்பு ஓடு கர்த்தர் இருந்தார். அவர் செய்கிற எல்லாவற்றையும் அவர் வாய்க்க செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சிறைச்சாலையினுடைய தயவு கிடைத்தது. ஏனென்றால் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். ஆனால் மற்றொன்று, எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய சமூகம் இருந்தபடினாலே யோசேப்பு தன்னுடைய பாவத்திற்கு விலகி தன்னை காத்து கொண்டார். இதெல்லாம் முக்கியமாக இந்த சமூகத்தினுடைய மகிமையை குறித்து முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் தேவன் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் நடபடிகளில் 7:10 யோசேப்பின் காரியங்களை குறித்து சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், தேவன் அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவம் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பர்வோன் சமூகத்தில் அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அப்போ கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார் என்றால்
கர்த்தருடைய சமூகம் நம்மோடு இருக்கும் என்றால் நாம் இவ்விதமான நன்மைகள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி என்றால் ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையிலே, தேவனுடைய பரிசுத்தத்திலே நாம் சுத்திகரிக்கப்பட்டு அவரால் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு தேவனுடைய சமூகம் முக்கியமாக மிகவும் அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகினால் தான் தாவீது சொல்லுகிறார், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் என்று ஒரு பாரத்தோடு அந்த சமூகத்தினுடைய மேன்மை, சமூகத்தினுடைய மகிமையை அறிந்திருந்தபடியினாலே தாவீது இந்த வார்த்தையை தேவனிடத்தில் விண்ணப்பமாகி வைக்கிறார். மற்றொன்றும் சொல்லுகிறார், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் தான் இன்று நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார். நம்முடைய ஆலோசனைகள் நமக்கு அவர் கொடுக்கிறார், ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். எல்லாவற்றையும் ஒரு ஆகினால்தான் நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை நான் அனுப்பி வைக்கிறேன் என்று ஒரு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை ஒவ்வொரு நாளும் நித்தமும் நம்மை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக இருக்கிறது. அவருடைய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். நமக்கு எவ்வளோ ஒரு ப்ரொடெக்ஷனுங்க, எவ்வளோ ஒரு பாதுகாப்பு, அதை நாம் உணர்ந்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் நாம் நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. அப்படி கிருபை என்றால் அது சமூகம். அந்த கிருபையின் சமூகம் நமக்கு கொடுக்கப்படும் பொழுது நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. நம்ம எல்லா விதமான தீங்கி நின்றும் நம்மை விலக்கி பாதுகாக்கிறது. ஆமேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆகினாலே வேதம் இந்த மாத வாக்குத்தத்தம், இனி நீ தீங்கை காண மாட்டாய் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? வாக்குத்தத்தமாய் கொடுத்தார் அல்லவா? இந்த தீங்கு நம்மை அணுகாதபடி, நம்மை விட்டு விலகும்படி வேண்டுமென்றால் நாம் அவருடைய சமூகத்தை நித்தமும் நாடி தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். உம்முடைய சமூகம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி நாமும் அவருடைய சமூகத்திலே காத்திருப்போம். கர்த்தர் உங்களை பாதுகாப்போடு வழி நடத்துவார். அவருடைய சமூகம் உங்களை நடத்தி செல்லும். ஆமென். கர்த்தர் மகிமைப்படுவாராக.